சகஸ்ரநாமத்தை கேட்டாலே போதும் நமக்கெல்லாம் எல்லா வியாதியும் குணமடைகிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி, உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள்லாம் அந்த சகஸ்ரநாமத்தை நம்ம சிரவணம் பண்ணாலே நமக்கு எல்லா வியாதிகளும் போகிறோம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால தான் பகவானுக்கு அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தினால சகஸ்ரநாமங்களை கொண்ட பகவானுடைய நாமாவை லக்ஷார்ச்சனையாக லக்ஷம் ஆவர்த்தி பெருமாளுக்கு இங்கே அர்ச்சனையாக பண்ணியிருக்கோம். கருடன் வந்து பெரிய திருவடி. அந்த கருட வாகனத்து மீது பெருமாள் வந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறதுக்காக ரொம்ப ஒய்யாரியான சேவை கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளியிருக்கார். இன்றைக்கி இந்த வைகாசி விசாகத்தில் நிறையா க்ஷேத்திரங்களில் கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி இந்த கருட சேவை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அந்த பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அதுவும் பெரிய திருவடியோடு தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமடைகிறது, வாழ்க்கையில் சந்தோஷங்கள்லாம் கிடைக்கிறது. நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோமோ எல்லா சுவாமியும் பக்ஷிராஜனோடு இருக்கிறதுனால அந்த காரியத்தை சீக்கிரமாக ஜெயம் பண்ணி கொடுக்குறார் சுவாமி. வைகாசி விசாகம் இன்றைய தினம் சுவாமிக்கு ரொம்ப உகந்ததான நாள். எல்லா க்ஷேத்திரத்துலேயும் பார்த்தா தெரியும் இந்த கருட சேவை ரொம்ப உத்தமமான ஒரு உற்சவமாக சொல்லியிருக்கு. அதில் நம்ம ஊர்லேயும் இந்த உற்சவம் வருஷம் இங்கே நம்ம ஆலயத்தில் பண்ணிட்டு வராங்க. அதில் கருட வாகனத்தில் இன்றைக்கி சாயங்காலம் சுவாமி எழுந்தருளியிருக்கார். ராஜ அலங்காரம் சுவாமி பக்ஷிராஜன் மேலே ராஜ அலங்காரத்தில் புஷ்பங்கள்லாம் வண்ண புஷ்பங்கள்லாம் சாத்திண்டு திவ்யமான ஆபரணங்களத்தோடு சாத்திண்டு சுவாமி இங்கே எழுந்தருளியிருக்கார். கார்த்தால் ஒரு 5 பட்டாச்சாரிகளை கொண்டு இங்கே நவ கலசங்கள் வச்சு சுவாமிக்கு பஞ்ச சூக்தங்கள் விசேஷ சூக்தங்கள்லாம் சொல்லி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியதான எல்லா திரவியங்களினால் அபிஷேகமானது நடைபெற்றது ஆலயத்தில்.